அங்கே வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து 60லிருந்து 70 சட்டமன்ற தொகுதிகள் தேர்வு செய்து அதில் போட்டியிடுவோம் என்று அறிவித்தோம். இப்பொழுது 43 சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர்கள் பட்டியல் தயாராகிவிட்டது. அது வந்து அறிவிச்சிருக்கிறோம். மீதி எந்தியக்கூடிய அந்த மீதி வந்து வேட்பாளர் தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது நாளை மறுதினம் வந்து அது முடிஞ்சிடும். அது அறிவிப்புங்க. உறுதியாக இருக்குது. எப்படிங்க? என்ன மனமாற்றம்? இல்லை, அரசியலில் தனித்து போட்டியிடுவது இல்லை கூட்டணி சேர்ந்து போட்டியிடுவது இரண்டுமே நேச்சுரல் தான், இரண்டுமே இயற்கையானது தான். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் வந்து இந்திய அரசியல் சாசனப்படி வந்து எல்லா அரசியல் கட்சியும் தனித்து போட்டியிட்டு தான் தங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கொண்டு வேண்டும். வர கூட்டணி என்பது வந்து அரசியல் கட்சிகளாக ஏற்பாடு செய்து கொண்ட ஒரு இடை ஏற்பாடு என்று சொன்னால், கூட்டணி சேர்ந்து அவங்களுடைய உண்மையான பலத்தை வந்து காட்ட முடியறதில்லை. கூட்டணி சேர்ந்த போது பல்வேறு விதமான சமூக கணக்குகள் வருகிறது. எனவே இது தனித்து போட்டியிடுவது வினோதமானதோ அல்லது தவறானதோ அல்ல, இது வந்து இயற்கையானது. நான் ஏற்கனவே வந்து நான் சொன்னேன், பல முறை சொல்லிட்டேன். நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரதானமாக நோக்கமாக இருந்தது. எனவே தான் வந்து கூட்டணி அமைப்பதற்கு உண்டான எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்தோம். அதில் உங்களுக்கு தெரியும் வந்து கடந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நடைபெற்ற எங்களுடைய கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டிலேயே தமிழ்நாட்டில் இப்பொழுது நடந்து வருகின்ற திமுக ஆட்சிக்கு மாற்றாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வகிக்கக்கூடிய வகையில் ஆட்சி மாற்றம் நடைபெறணும், அதுக்காக புதிய தமிழகம் கட்சி முன்முயற்சி எடுக்கும் என்று சொன்னோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் பிரதான அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் அஇஅதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு உண்டான முயற்சியை மேற்கொண்டோம். அவருடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்திலேயே அவரையே நேரடியாக அவர் வீட்டிலேயே சென்று சந்தித்தோம். அமைச்சர் வேலுமணி அவர்கள் நான் வாழக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குனியம்புத்தூர்லேருந்து அவருடைய வீடு 2 கிலோமீட்டர். அவர் என்னை வீட்டிலே வந்து சந்தித்தார். அவரை நான் வந்து சென்னையில் அவருடைய இல்லத்திலே சந்தித்திருக்கிறேன். அதேபோல் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் என்னை நான் தங்கிக்கிற ஹோட்டலில் வந்து பார்த்தார். தனபால் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்தார். இத்தனையெல்லாம் சந்திப்பு நடந்திருக்கிறது. இருந்தும் கூட என்ன காரணத்தினாலோ அது அவருக்கு மட்டுமே தெரிந்த காரணமாக இருக்க முடியும் என்று கருதுகிறேன். எதுவுமே இல்லை, நடைபெறவே இல்லை என்பதை போல யாரோ ஒருவர் பேசினார் என்பதை போல அவர் சொல்லுகிறார். அதெல்லாம் சரியா என்று எனக்கு தெரியல. நான் வந்து இதில் தவறான கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நடந்ததை நடந்ததாக சொல்லுகிறேன். அதனால் வந்து எங்களை இப்போ புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் தமிழ்நாட்டில் எளிய மக்கள், விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற மக்கள், தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு அரசு அமையணும். அதே போல் தமிழ்நாட்டில் பரிபூரணமான ஒரு மதுவிலக்கு வந்தே தீரணும். அதே போல் பல்வேறு விதமான நல்ல அம்சங்கள் நடக்கணும் என்ற நோக்கத்தோடு ஒரு கூட்டணி அரசு ஆட்சியிலே அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் முயற்சி எடுத்தோம். குறிப்பாக உங்களுக்கு புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் தென் தமிழகத்தில் தேவேந்திர வேளாளர்கள் ஏறக்குறைய 21 மாவட்டத்தில் வந்து புதிய தேவேந்திர வேளாளர்கள் மிக பெரும்பான்மையான மக்களாக இருக்கிறார். அவர்கள் வந்து சமூகத்தில் கடந்த 100 வருடங்களாக 1957 1928 1957 ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் மிகப்பெரிய கலவரங்களை சந்தித்தவர்கள், அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளானவர். அவங்களுக்கெல்லாம் வாய்ஸே இல்லை, குரலே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. 1996ஆம் ஆண்டு நான் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று போன பிறகு தனித்து போன பிறகு தான் முதல் முறையாக தென் தமிழக மக்களுடைய அவல்நிலையே வந்து வெளியே வர ஆரம்பித்தது. அதே போல தான் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை. அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1 லட்சத்துக்கு மேற்பட்ட கிராமங்களில் இரட்டை டம்ளர் வைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து மனித உரிமைக்கு ஆளானார்கள்.
ஸோ இதையெல்லாம் சுட்டிக்காட்டி வந்து தமிழ்நாடு மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தின் மூலமாகவும் பொதுமக்கள் மூலமாகவும் கொண்டு வந்தோம். இப்பொழுது இந்த தேர்தலில் இந்த தேவேந்திர மக்களுடைய எந்த விதமான பிரதிநிதித்துவம் இல்லாத அளவிற்கு எல்லா அரசியலில் அந்த யாரெல்லாம் நாங்கள் வந்து ஏறக்குறைய 35-40 ஆண்டு காலம் தமிழக அரசியலே தொடர்ந்து சாதாரணமான உண்ணாவிரத போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்று பல்வேறு விதமான சமூக குழுமைகளுக்கு போராட்டம் நடத்தி மக்கள் இயக்கத்தின் மூலமாக பிரபல்யப்படுத்த ஒரு கட்சியையே வந்து அவர்கள் ஒதுக்குகிறார்கள் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்திற்கு அந்த சமுதாயம் அரசியல் அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது, இந்த சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கூட பெற்றுவிடக்கூடாது என்ற காழ்ப்புணர்வு, அது இன்னும் சொல்லப்போனால் மேலாதிக்க பண்ணையார் தனம்தான் அது வந்து காரணம் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக வந்து அதாவது குறைத்து வந்து மதிப்பிடுவதற்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது. 2024 2 வருஷத்துக்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது இல்லை 2024 2 வருஷத்துக்கு முதல்ல நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி, அமமுக மற்ற சில கட்சிகளெல்லாம் சேர்ந்து ஒரு அணியாகவும், அதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ, புதிய தமிழகம் உள்ள கட்சிகள் தனி அணியாக நின்னோம். அதில் அதிமுக அணி வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வாங்கின சதவீதம் வந்து 4%, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வாங்கின சதவீதம் 13.2%, திருநெல்வேலி அது வந்து அதிமுகவுடைய கோட்டையாக இருந்த பகுதி, அதில் வந்து 8.4% தான் அவங்க ஓட்டு வாங்கிக்கிறாங்க. தேனியில் 13.6% தான், ராமநாதபுரத்தில் வெறும் 9.2%.